ஹலோ பிரைஸ் த லார்ட். இன்னைக்குள்ள வசனம் வந்து நீதிமொழிகள் 1வது அதிகாரம். நீதிமொழிகள் எடுத்தாலே நமக்கு வாலிபர்கள் நமக்கான இந்த அதிகாரம் தான் இந்த நீதிமொழிகள். தாவீது எழுதின வசனம். இந்த நீதிமொழிகள் நமக்கான வசனம். வாலிபர்களுக்கு என்னென்ன நல்லது செய்யலான்னு சொல்கிற அதிகாரம் தான் இந்த நீதிமொழிகள். அது என்ன ஒரு வசனம், விவேகம், நீதி, நியாயம், நிதானம். இதில் நமக்கு எப்படி எப்படி இருக்கணும், இந்த வாலிபர்கள் இந்த ஸ்டேஜில் எப்படி எப்படி இருக்கணும்னு உள்ள வசனம். விவேகம், நீதி, நியாயம், எந்தெந்த இடத்துல எப்படி இருக்கணும், எந்த இடத்துல விவேகமாக இருக்கணும், எந்த இடத்துல நீதியாக இருக்கணும், எந்த இடத்துல ஞானமாக இருக்கணும், எந்த இடத்துல நிதானமாக இருக்கணும்னு சொல்லிக்கிற வசனம் தான் இது. நீங்கள் இப்போது ஜாலியாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட ஜாலியாக சுற்றி உங்கள் வாழ்க்கையில் ஒரு காலத்தில் நல்லா இருந்திருப்பீங்க. திடீர்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட போய் அதில் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கலாம், இப்படி இருக்கலாம்னு சொல்லிட்டு உங்கள் வாழ்க்கையில் இறங்கிடும். நானும் இப்போவும் அதே மாதிரி தான். நான் என் வாழ்க்கையில் இந்தந்த தப்பு செஞ்சுட்டு தான் இருக்கேன். என்னுடைய தேவன் என்னை திருத்தி கொண்டே தான் இருக்கேன். என்னுடைய இயேசப்பா என்னை விழிக்கிறார். நான் அந்த பாதையில் போயிட்டு தான் இருக்கேன். தேவனுடைய பாதையிலே நான் போகணும்னு நான் போய் கொண்டு தான் இருக்கேன். ஆனால் என்ன ஆனாலும் சில பேருக்கு வாழ்க்கையில் இந்த உலகத்தின் பாதையில், இந்த லெஃப்ட் சைடில் இந்த பாதையில் போயிட்டு தான் இருக்கீங்க. அதெல்லாம் தப்பு. ஆனால் போகக்கூடாது. தேவன் சொல்லியிருக்கிறார், நீ இந்த பாதையில் போய் நீ இந்த எந்தெந்த தப்பு செஞ்சால் கடைசியில் நீ என்ன வந்து தேடுவ. அந்த டைமில் நான் உனக்கு வந்து தென்பட மாட்டேன், கண்டடைய மாட்டேன், நான் உன்கிட்ட பேச மாட்டேன். உனக்கு எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் நான் உன்னை வந்து பார்க்க மாட்டேன். நீ இப்போ ஜாலியாக இரு. இனி வரும் காலத்தில் நீ என்ன தேடி வரும்போது அந்த டைமில் நீ கஷ்டப்படுவ அப்படின்னா தேவன் இந்த நீதிமொழிகள் 1வது வசனத்தில் சொல்லிக்கிறாரு. அதே தான் சொல்லுவேன். நீங்கள் என்ன தான் இப்போ நல்லா ஜாலியாக இருக்கீங்க, என்ன தெரியுமா, இப்போ நம்ம ஜாலியாக இருந்தால் போதும், இப்போ ஜாலியாக இருந்த போதும் அப்படி தான் நினைக்கிங்க. ஆனால் இன்னி வருங்காலத்தில் நம்ம ஜாலியாக இருக்குன்னு பார்த்தா முடியாது. நம்ம இன்னும் வருங்காலத்தில் எத்தனையோ கஷ்டங்கள், எத்தனையோ வியாதிகள், எத்தனையோ கஷ்டங்கள் எல்லாம் வரப்போகுது. ஆனால் அந்த இடத்துல எல்லாம் அந்த டைமில் எல்லாம் நம்ம போய் தேவனை தேடினா அவர் நமக்கு கண்டடி வரமாட்டார். நம்மளை எடுத்து ஏன் கூட பார்க்க மாட்டார். அவர் அப்போவே சொன்னார், நீ என்ன நேசி, என்ன பாரு, என்கிட்ட வந்து ப்ரேயர் பண்ணு, என்ன பேசு, என்னுடைய வசனத்தை கேளு அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் அந்த டைமில் கேட்காம இனி வருங்காலத்தில் அவரை போய் தேடினா அவர் நம்மளை கண்டடைவார். அவர் நம்மகிட்ட வந்து அவருடைய அன்பை காட்டுவார். நம்ம அந்த டைமில் அவர் நம்மளுடைய லவ் அவருக்கு கொடுக்காம வேற யாருக்க கொடுத்துட்டு, ஆனால் இன்னி வருங்காலத்தில் நம்ம அவருடைய அன்பு நமக்கு கிடைக்காது. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் இந்த நீதிமொழிகள் இந்த பைபிள் எடுத்தால் வாலிபர்கள் இந்த நீதிமொழிகள் 1வது அதிகாரத்திலே வாசித்தா உங்களுடைய இந்த பாவங்கள், கஷ்டங்கள், அதில் உங்கள் ஞானம் கூட கூடும். அவருக்கு நல்ல அறிவு தருவார். உங்களுக்கு இந்த 1வது அதிகாரத்துலேருந்தே நீதிமொழிகள் 1வது அதிகாரத்துலேருந்தே வாசிக்க தொடங்கினா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எப்படி எப்படி ஆசீர்வாதமாக இருக்கணும், எப்படி எப்படி சந்தோஷமாக இருக்கணும், அப்படி